செல்ல குழந்தையே, உன்னுடைய இல்லத்துக்குள் இந்த 3 பேர் வருவதற்காக தினம் தினம் பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என் குழந்தை அதை பற்றி எதுவும் தெரியாமல் உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கின்றாய். அவர்களை முன் இல்லத்துக்குள் வரவழைப்பது உனக்கு மிகவும் நல்ல விஷயம். நீ அதனை உணராமல் இருக்கின்றாய் என்பதனை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான் அப்பன் இப்பொழுது ஓடி வந்திருக்கிறேன். சில சந்தேகங்களுக்கு நல்லதொரு தெளிவினை கொடுக்கும் அப்பன் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். என் குழந்தையை நினைக்கலாம், புகைப்படத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்களே, அப்படி யார்தான் நம் இல்லத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள்? நம் இல்லத்தில் ஏதேனும் விஷயம் இருக்கின்றதா, நமக்கு பயமாக இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். உனக்கு அதனை நான் தெரிவிக்கும் முன் வருவேன். இவர்கள் 3 பேரும் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர்கள். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நல்லது தீர்வினை கொடுக்கக்கூடியவர்கள். யார் என்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, செல்வம் குறைவதற்கான அறிகுறிகள் எல்லாம் உனக்கு தெரிகின்றதா இல்லையா? வீட்டில் பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டும். ஆண்கள் விளக்கேற்றுவது என்பது சரியான விஷயம் கிடையாது. பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் தான் ஏற்ற வேண்டும். ஏனென்றால் பெண்கள் தான் மகாலட்சுமியின் உருவமாக கருதப்படுகின்றார்கள். அவர்களை நம் லட்சுமி தேவியாகத்தான் வணங்குகின்றோம். பெண்களை எல்லோருமே இந்த வீட்டின் மகாலட்சுமி என்று தானே சொல்லி அழைக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது, ஒரு வீட்டின் பெண் இருக்கும் பொழுது அந்த பெண் தான் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். என் தங்கமே, அதுபோல தலைமுடி என்பது தரையில் வந்து உலாவி வந்து கொண்டு இருக்கக்கூடாது. இங்கு பார்த்தாலும் வீட்டில் முடியாக இருக்கக்கூடாது. அது கூட உன் செல்வம் குறைவதற்கான அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல வீட்டின் உள்ள மூலை முடுக்குகளில் எப்பொழுதும் மொட்டடைகள் இருந்து கொண்டு இருப்பது அதுபோல இருக்கும். ஆனால் என் தங்கமே, அதற்கு பிறகு சூரியன் மறைவு ஏற்பட்ட பிறகு வீட்டை பெருக்குவது, துடைப்பது, அதற்கு பிறகு தூங்குவது, இதையெல்லாம் மிக பெரிய தவறு என்று உன் இல்லத்துக்குள் செல்வம் சேர்வதை நீயே தடை செய்கிறாய். இது போன்ற செயல்கள், இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் உன் இல்லத்தில் தென்படுகின்றது என்றால் நீயே ஏதோ மிக பெரிய பண கஷ்டத்தை சந்திக்கப் போகின்றாய் என்று அர்த்தமாகும். அதுபோல பூஜை பாத்திரங்கள் எல்லாம் பச்சை போன்ற வண்ணம் படிந்து விடுவது, என் தங்கமே, துருவடைந்து விடுவது, இது போன்று இருக்கக்கூடாது. எங்கே இருந்து இந்த வாடை வருகிறது என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வாடை இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல அழுக்கு துணிகளை வீட்டில் எப்பொழுதும் சேர்த்து வைப்பது, இவை எல்லாமே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உனக்கு புரிகின்றது. எல்லாம் செய்யக்கூடாது. இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்யக்கூடாது. வீட்டின் பெண் மகாலட்சுமி என்று விளக்கினை ஏற்ற வேண்டும். கழுவப்படாத பாத்திரங்களை போட்டு இருந்தால் அதை பார்க்கும் பொழுது தம் அப்பன் அவரை அவமானப்படுத்துவது போல தோன்றும். அதுதான் சூரியன் மறைவுக்கு பிறகு நீ அப்பனை உன் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற நேரத்தில் இது போன்ற செயல்களை ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது நம் அப்பன் வந்து அமர்வதற்கு தடையாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, கொட்டடைகள் வீட்டில் சேர விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். செல்வம் பெருக வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்பொழுதுமே உன்னுடைய இல்லமும் சுத்தமாக இருக்கும் வேண்டும். செல்வம் என்ற ஒன்றிற்கு குறைவில்லாமல் மாறிவிடும். என் தங்கமே, நன்றாக புரிந்துகொள். நான் சொன்ன 3 பேரில் ஒருவர் உன் இல்லத்திற்கு வர முயற்சி செய்கின்றார். இன்னும் 2 பேர் யார் என்று சொல்கிறேன். அவரை எந்த நேரத்தில் நீ எப்படி அழைக்க வேண்டும் என்று அப்பன் சொல்கின்றேன். என் தங்கமே, அதிகாலையில் 4 மணி முதல் 5 மணி வரை உள்ள நேரத்தில் எப்பொழுதும் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள். அப்பொழுது நீ உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். முதலில் உனக்கு அப்படி எழுந்திருக்கும் போது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு முறை அப்படி எழுந்திருக்க பழகிவிட்டால் அது உனக்கு பழக்கமாக மாறிவிடும். நிச்சயமாக அந்த நேரத்தின் மேல் தினமும் எழுந்து விடுவாய். அந்த நேரத்தில் அப்பன் என்ன சொல்வதற்கு காரணம் என்று என் தங்க
தங்கம், நீ சீக்கிரமாக எழுந்திருப்பது என்பது உனக்கு நீண்ட ஆயுள்களை கொடுக்கும், உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்பொழுது நீ விழித்திருந்து நீ மனதார உன்னுடைய முன்னேற்றங்களை உன்னுடைய தேவர்கள் வரவழைக்க வேண்டும் என்றால் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில்தான் வந்து கொண்டு இருப்பார்கள். நீ அந்த சமயத்தில் வீட்டின் கதவுகளை எல்லாம் அடைத்து போட்டுவிட்டு தூங்கி கொண்டு இருந்தால் அவர்கள் எப்படி உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல விஷயத்தை எல்லாம் செய்ய முடியும்? உனக்கு நல்லது நடக்கவில்லை, கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று அழுது புலம்புகின்ற என் குழந்தையே, இது போன்ற சில விஷயங்களிலும் நீ நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உனக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கின்றது என்றால் அதற்கு இவர்களும் முக்கியமான காரணமாக இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடாதே. அவர்கள் உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீ உன்னால் எப்பொழுது எழுந்திருக்க முடிகிறதோ நீ அதிகாலையில் எழுந்திரித்து அவர்களுக்கு வழிபாடு செய்து வந்தால் அவர்கள் நீ கௌரவிப்பதற்கு சமமாக கருதுகின்றார்கள். என் தங்கமே, நீ உன்னுடைய முன்னேற்றங்களை நிச்சயமாக இந்த நேரத்தில் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லதொரு தீர்வு வந்துவிடும். பண கஷ்டம் என்று ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும். என் குழந்தையே, அதிகாலையில் 5 மணிக்கு எப்பொழுதுமே கொல்லைப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பிறகுதான் தலைவாசலை திறந்து வைக்க வேண்டும். உன் இல்லத்துக்குள் வருகின்ற கடவுள் நிச்சயமாக அங்கே நல்லதொரு வெட்ட வெளிச்சத்தில் காற்றோட்டமாக உன் இல்லத்தை பார்த்த உடனே மங்களகரமாக இருக்கின்ற இடத்திற்கு தான் வர ஆசைப்படுவார்கள். அதை விடுத்து அவர்களை உள்ளே அழைத்து பூட்டி வைப்பது போன்ற செயல்கள் செய்துவிடக்கூடாது என்பதனால்தான் கொல்லைப்புறத்தை திறந்து வைத்த பிறகுதான் உன் வாசலை திறக்க வேண்டும் என்று உன் அப்பன் நான் உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, அதிகாலை விழித்தவுடன் பசுவினுடைய முகத்தில் ஆவது இல்லை உன்னுடைய முகத்தில் ஆவது இல்லை உன்னுடைய வலது கையினுடைய உள்ளங்கையையாவது முதலில் பார்த்து விட்டுதான் நீ எழுந்திருக்க வேண்டும். அதுபோல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி நீ திருமகளை வரவேற்க வேண்டும். என் தங்கமே, இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டு இருப்பாயானால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு இந்த 3 பேரும் விரைவாக வந்து விடுவார்கள். உன்னுடைய முன்னேற்றங்கள் யார் என்பது உனக்கு தெரியும். தேவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை நீ நிச்சயமாக கற்பனையில் தெரிந்து வைத்திருப்பாய். இவர்களுக்கு புகைப்படத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டியது அவசியமற்றது என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன். அதனால் என் குழந்தை, இவர்களை எல்லாம் நீ நன்றாக அறிந்து வைத்திருப்பாய் என்பதனால் என் தங்கம், அப்பன் என்று நன்றாக அறிந்து வைத்திருப்பாய் என்பதனால் அப்பன் என்று காண்பித்து தந்திருக்கின்றேன். முழுமையாக என்றைக்கும் உன்னுடைய அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, 6 படை வீடு கொண்ட முருகா போற்றி.